ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோவில் அதாவது இந்த கலர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்க்குறீங்களா? இது என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது இதுக்கு பேர் டூப்பாமைன். டூப்பாமைன்னு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் கூட அதோட டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு தந்துடும். அதாவது நான் ஒரு சின்ன இதோட டீட்டெயில்ஸை பற்றி நான் கூட சொல்லிடுறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது டூப்பாமைன் அதாவது நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க இது. நம்ம என்ன ஒரு வேலை வேணாலும் செய்யட்டும். இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நம்ம வந்து நிம்மதி கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் செய்வோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த ஒரு பொருள் கூட டூப்பாமைன். அதாவது இந்த டூப்பாமைன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ஒரு வேலையில் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோமோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த டூப்பாமைன் ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து நமக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அதாவது இந்த டூப்பாமைன் எப்போ ரிலீஸ் ஆகும், அதிகமாக ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்ம மீறாமல் நடக்கிறது, அல்லாஹ்வுடைய சொல்ல கேட்டு நடக்கிறது, அல்லாஹ்வுடைய விஷயங்களில் நம்ம வந்து அதிகமாக நம்ம நடக்கும்போது தான் இந்த டூப்பாமைன் நமக்குள்ளேருந்து ரிலீஸ் ஆகும். அதாவது இந்த டூப்பாமைன் தான் நமக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயமே. நம்ம இன்றைக்கி அதிகமாக அந்த உலகத்தில் செய்ய எந்த ஒரு வேலையுமே செய்யட்டும், இந்த டூப்பாமைனுக்காக மட்டும்தான் செய்வோம். இந்த டூப்பாமைன்ங்கிறது வந்து ஒரு ஹார்மோன். அதாவது எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. மேல், ஃபீமேல் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. வெறும் மேல் கிட்ட தான் இருக்குங்கிறது கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அதாவது ரிலீஸ் ஆகும்போது தான் நமக்கு ஒரு பெரிய நிம்மதியாக கிடைக்கும். இந்த டூப்பாமைன் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து நம்ம அல்லாஹ் மட்டும் தான் நமக்கு தருவான். அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறதுனால எந்த நேரமுமே நமக்கு இது ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், அல்லாஹ் என்னுடைய பெரிய அமைப்பு இருக்குது இந்த உலகத்தில். அல்லாஹ்வுடைய என்ன பெரிய குதிரத்து இருக்குது இந்த உலகத்தில்.